வாங்க இப்போ நாம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்து நல்ல அழகாக கட் பண்ணிக்கணும். எங்கள் மாமா தான் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஹெல்ப் அவர் பண்ணி கொடுத்தாரு. சப்பாத்தி என் பையன் பண்ணி கொடுத்தா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறது என் காதில் விழுகுது. நான் மற்றவர்க்கெல்லாம் நான் தான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், கடாயை எடுத்து வைக்கிறேன், ஆயில் ஊற்றுறேன், அதுக்கு மஞ்சத்தூள் போடணும், மசாலா தூள் போடணும், உப்பு தேவையான அளவு போடணும். இவ்வளவும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் எடுத்து உள்ளே போட்டு அந்த மசாலா உள்ள எல்லாம் ஃபுல்லாக இறங்குற வரையிலும் நல்லா அப்படியே பொரிச்சு விடணும். சூப்பராக அது மிங்கிள் ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பன்னீர் லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. அந்த மசாலா இறங்கி கலர் மாறினதையும் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு 2 வரமிளகா போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க, இல்லைன்னா சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்து கலவை உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பன்னீருக்கு உப்பு போட்டிருக்கோம், அதுலேயும் வந்து நம்ம மசாலா பொடி போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. 3 தக்காளி பழத்தை நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த கரைசலத்தை நம்ம உள்ளே விடுறோம். இதையும் உள்ளே விட்டுட்டு நல்லா ஒரு 3 கரண்டி நெய் எடுத்து அப்படிக்கா அது மண்டை மேலேயோ கொண்டை மேலேயோ விடுங்க. சூப்பராக கம கமன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரையும் எடுத்து உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கொதி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கிரேவி ரெடி. அப்புறம் இது மண்டை மேலேயே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இப்போ சப்பாத்தியோட கொண்டு போய் சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.